இது உங்களுடைய all-in-one success development channel. Dear student, today we are going to see about the multimedia. That is the introduction of the multimedia. First we want to split the word, அதாவது multimedia. மல்டி தனியாக மீடியா தனியாக வச்சுக்கோங்க. மல்டினா என்ன அப்படின்னா மெனி. ஸோ இப்போ மெனினா என்னது, நிறைய விஷயங்களில் இந்த மீடியாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் மல்டிமீடியா. அது என்ன மீடியா அப்படின்றது இஸ் அ மீடியான்றது கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேட் நம்ம பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஜென்ரலாக இப்போ நான் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே ஒரு மீடியா வழியாக தான் நான் கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கேன். இது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துலேருந்தே தட் இஸ் எ நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், மேகசின்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ரேடியோவில் வந்து நம்ம வந்து நியூஸ் கேட்பாங்க, பாட்டு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை கம்யூனிகேட் பண்ண வைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறையா வந்து மீடியாஸ் வந்துருச்சு. இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் வந்து நிறையா வந்து மீடியாஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது ஃபார் கம்யூனிகேஷன். ஸோ அதைத்தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல மீடியாஸ் தட் இஸ் அ மல்டி மீன்ஸ் மெனி திங்ஸ் வி ஹாவ் டு யூஸ் டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர் யூஸிங் திஸ் மீடியா. அதை தான் வந்து மல்டிமீடியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த மல்டிமீடியா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப வந்து என்ன வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இமேஜு, டெக்ஸ்ட்டு, கிராஃபிக்ஸு, வீடியோ அண்டு ரேடியோ டு த சிங்கிள் பிளாட்ஃபார்ம். ஆக்சுவலி ஒரு இமேஜு, டெக்ஸ்ட்டு, கிராஃபிக்ஸ், வீடியோ, ஆடியோ, இது வந்து ஒரு 5 ஸ்டாண்டர்டான ஃபார்ம். வந்து இந்த 5 ஸ்டாண்டர்டான ஃபார்ம் மூலமாக ஒரு டேட்டா வந்து நம்மளை ரீச் ஆகுது. ஸோ ஏன்னா எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ரீச் ஆகுது அப்படின்னா யூஸிங் திஸ் மீடியா தான். ஏன்னா இப்போ வந்து ஒரு டேட்டா அப்படின்றது தட் இஸ் இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் வந்து நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். அப்போ அந்த டேட்டா வந்து எது மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இஸ் அ மீடியா மூலமாக தான் வந்து அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ இந்த மல்டிமீடியா இது வந்து ஒரு வேயாக வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. இதைத்தான் வந்து நம்ம சொல்கிறோம் மல்டிமீடியா. மல்டிமீடியா என்ன செய்யுன்னா இந்த இமேஜ், டெக்ஸ்ட்டு, கிராஃபிக்ஸ், வீடியோ, ஆடியோ, இது வந்து ஆக்சுவலி ஒரு 2 மார்க்காகவே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ஆக்சுவலி இது வந்து 1 வேர்ட்லேயும் கேட்கலாம், அட் த சேம் டைம் 2 மார்க்காகவும் ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். இமேஜ், டெக்ஸ்ட்டு, கிராஃபிக்ஸு, வீடியோ, ஆடியோ, இது வந்து நமக்கு ஒன் ஆஃப் த சோர்ஸ். இந்த சோர்ஸ் வழியாக நமக்கு டேட்டாவை நம்மளோட வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ அதுதான் மல்டிமீடியா. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தென் நவ் வந்து இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா மல்டிமீடியா அப்படின்றப்ப இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் செக்டார்னு சொல்லலாம். நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து தரக்கூடியதாக வந்து மல்டிமீடியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.